சேர்மன் கோ உங்களை அதை பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஹே சொல்றாங்க ஏன் எதுக்காக அவர் இதை பண்ண சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது ஜினு சொல்றான் இல்லனா மிஸ்டர் சோய் வந்து உங்களை வெளியே துரத்திட்டாரா கில்டுல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாஹே சொல்றாங்க இல்ல. ஜினு உடனே சாஹேவை பார்த்துட்டு கேட்கறான் அப்புறம் எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, எதுக்காக நீங்க சோலோ பிளேயர் கில்டுல ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது சாஹே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னது சோலோ பிளேயர் கில்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜினு அவங்கள பார்த்து சொல்றான் ஏன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், வைஸ் கில்டு மாஸ்டரும் அப்புறம் நானும் அக்ரி பண்ணிட்டோம், இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜினுவ சொல்றான் என்னது சீரியஸா சொல்றீங்களா சோலோ பிளேயர் கில்டா, நான் இதுக்காக ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜினு அவனை பார்த்து சொல்றான் நீ எதுவுமே சொல்லாம இருந்த அதனால மௌனம் சம்மதத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு சரி விடு இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயாவை பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீங்க உங்க கில்ட்ல வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாயா சொல்றாங்க அந்த கான்ட்ராக்டை மீறதுனால நான் உங்களுக்கு பெனால்ட்டி கூட பே பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜினு உடனே நினைச்சு பாக்குறான் பெனால்ட்டி பே பண்ணி நம்மளோட கில்டுல ஜாயின் பண்ண ட்ரை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜினு சாயாவை பார்த்து சொல்றான் எங்களோட கில்டால உங்களுக்கு அட்வான்ஸும் பே பண்ண முடியாது, அந்த ஒரு நிலைமையில நாங்க இப்ப இல்ல அப்படின்னு சொல்லும்போது சாயா சொல்றாங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜினு சாஹேவை பார்த்து சொல்றான் எங்க கில்டுல ஜாயின் பண்ணணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு, அதை நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சாஹே சொல்றாங்க நீங்க ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயத்தை எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. ஜினு சொல்றான் இது ஒரு புது ரெகுலேஷன், எங்களோட வைஸ் கில்டு மாஸ்டர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இதை அதில் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஜினுஹோவை பார்த்து கேட்கறான் நீ கீழே போய் நம்மளோட கெஸ்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஜினுஹோ சொல்றான் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். சாஹே ஜினுவை பார்த்து கேட்கறாங்க என்ன மாதிரியான டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜினு அவங்கள பார்த்து சொல்றான் என்னோட ஷேடோல ஒரு ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி சாஹே கேட்கும்போது ஜினு அவங்கள பார்த்து சொல்றான் உங்களுக்காகவே இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளை பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக சம்மன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். சாஹே சொல்றாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சாஹே ஜினுவை பார்த்து கேட்கறாங்க சரி இந்த டெஸ்ட் எப்ப நடக்க போகுது எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது ஜினு சாஹேவை பார்த்து சொல்றான் அந்த டெஸ்ட் இப்ப நடக்க போகுது ஹண்டர் அசோசியேஷனோட ஜிம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜினு அவனுக்குள்ளே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் இந்த ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக் வந்து என் மேல மட்டும் தான் யூஸ் ஆகுமா இல்ல என் பக்கத்துல யார் இருந்தாலும் அதை வந்து டெலபோர்ட் பண்ண முடியுமா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது சாஹே பாத்தீங்கன்னா கதவை திறக்க போறாங்க. ஜினு அவங்கள பார்த்து சொல்றான் நம்ம அந்த வழியில போகல அப்படின்னு சொல்லும்போது சாஹே சொல்றாங்க வேற எப்படி போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜினு சாஹேவை பார்த்து கேக்குறான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா என் பக்கத்துல வந்து கொஞ்சம் நெருங்கி நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே ஜினு ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு பேரையும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிம்முக்கு வந்து டெலபோர்ட் பண்ணிடுது. இங்க ஜினுவோட ஆபீஸ்ல ஜின்ஹோ உங்க ரெண்டு பேருக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வரும்போது அந்த ஒரு இடத்துல ஹையார்க் ஷேடோ பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்குது, அது ஜின்ஹோ கையில இருக்கிற ஸ்நாக்ஸ் புடுங்கி அது வாட்டுக்கு தின்னுகிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணோம்னா இந்த ஒரு ஜிம்முக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் டெலபோர்ட் ஆகி வந்துட்டாங்க. உடனே ஜினு நினைக்கிறான் ஓகே இது என்ன மட்டும் டெலபோர்ட் பண்ணாது என் பக்கத்துல எது இருந்தாலும் டெலபோர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்துக்கிறான். ஜினு சாஹேவை பார்த்து சொல்றான் சரி இந்த ஃபைட் எப்பவே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது சாஹே சொல்றாங்க நான் என்னோட வெப்பனை எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜினு வந்து அந்த கோடாரி மாதிரி வச்சிருந்தீங்களே அதுவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சாஹே ஜினுவை பார்த்து சொல்றான்